நம்ம உவமைகளை வந்து இயேசு கிறிஸ்துனுடைய உவமைகளை வந்து நம்ம வரிசையா நம்ம ஒன்று ஒன்றாக நம்ம பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, காணாமல் போன காணாமல் போன ஆட்டின் பத்தின உவமை உவமை இத வந்து நம்ம எதுல வாசிக்க முடியும்னா, மத்தேயு மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அதாவது ஒரு மெய்ப்பன் இருக்கான். அவன்கிட்ட 100 ஆடுகள் இருக்கு. அதுல 99 ஆடுகள் வந்து சிதறி போகாமல், ஆனா அந்த அந்த மந்தையில இருந்து ஒரு ஆடு மட்டும் சிதறி காணாமல் போயிற்று. அப்ப அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவான்? அந்த மேய்ப்பன் அந்த 99 சிதறுண்டாகாத அந்த ஆடுகளை விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அவன் போய் அது கிடைக்கும் வரை அதை தேடி கண்டிப்பாக அந்த மந்தையோடு சேர்க்கதான் அந்த மேய்ப்பன் வந்து போராடியே போவான். அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் தான் இயேசு கிறிஸ்து என்று நம்ம போன ஒரு உவமையில நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்ப காணாமல் போய் அது நமக்கு திரும்ப கிடைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம நம்ம வந்து வேதாகமத்துல நிறைய இடத்துல வாசிக்கலாம். ஜீசஸுமே வந்து நிறைய இடத்துல அது உவமைகள்லாம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து இந்த காணாமல் போன ஆட்டையின் பற்றின உவமை. 2 வந்து காணாமல் போன ஒரு நாணயம். ஒரு நாணயம் இருக்கு. ஒரு நாணயம் அப்படின்னா ஒரு காயின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாஸ்ட் காயின். இந்த காயின் வந்து காணாமல் போயிருச்சு. அப்போ ஒரு பெண் பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீடு முழுவதும் அந்த லைட் போட்டு விளக்கை எரிய வைத்து வீடு முழுவதும் பெருக்கி தேடி அந்த நாணயம் கிடைக்கும் வரை அவங்க தேடுறாங்க. இத வந்து நம்ம எந்த அதிகாரத்துல வாசிக்க முடியும் அப்படின்னா, லூக்கால நம்ம வாசிக்கலாம். அத பற்றி தான் நம்ம இன்றைக்கு நம்ம படிக்க போறோம். லூக்கால வந்து 15ஆம் அதிகாரத்துல வந்து நீங்க வாசிக்கலாம். 8லிருந்து 10 வசனம் வரைக்கும் இந்த ஒரு நாணயத்தை பற்றின, காணாமல் போன நாணயத்தை பற்றின ஒரு உவமை. இத பத்தி அததான் நம்ம இன்றைக்கு படிக்க போறோம். வேறு ஒரு இடத்துலயுமே வந்து காணாமல் போனதை பற்றி சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, த லாஸ்ட் சன். காணாமல் போன மகன். 2 மகன் இருப்பாங்க. அத அந்த மகன் வந்து மனம் திரும்பி திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது தந்தை எவ்வளவு சந்தோஷமாக அந்த மகனை ஏற்றுக்கொள்கிறார். அதை பற்றியும் அதே அந்த லூக்கா அதிகாரத்திலேயே நம்ம வாசிக்கலாம். லூக்கா 15 8 11ஆம் வசனத்துல இருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா காணாமல் போய் நமக்கு திரும்ப அது கிடைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம், நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகுது, எவ்வளவு ஹாப்பினஸ் கிடைக்குது. இத பற்றின ஒரு அஹ் இந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம எவ்வளவு சந்தோஷம் அடைவோன்றதை காண்பிக்கிறது உணர்த்தும் வகையில தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த 3 உவமைகளை சொல்லியிருப்பாரு. இன்றைக்கு நம்ம நேரா நாணயத்தை பற்றி நம்ம வாசிக்கலாம். அதற்கு வந்து லூக்கா 15 ஆஹ் 8ஆம் அதிகாரத்துல இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து, அவகிட்ட எவ்வளவு வெள்ளிக்காசு இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 10 வெள்ளிக்காசு உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனாள். 10 இருக்கு. ஆனா அதுல வந்து ஒண்ணு வந்து தொலைஞ்சு போயிருச்சு. ஒண்ணு வந்து காணாமல் போயிருச்சு. காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின்பு அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. எப்படி விவரிச்சிருக்காரு பாத்தீங்களா இதுல இயேசு கிறிஸ்து. அதுல ஒரு பெண் கிட்ட 10 நாணயம்ல ஒரு நாணயத்தை தொலைச்சிட்டாங்கன்னா அதை வந்து கண்டுபிடிக்காம இருப்பாங்களா? விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி முழுவதுமாக அதை கண்டுபிடிக்கிற அளவு வரைக்கும் அவள் வந்து உறங்கவே மாட்டாங்க. ஆனா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுதுன்னா, தன்னுடைய அயல் வீட்டையும் தன்னுடைய சிநேகிதைகளையும் வரவழைத்து தொலைந்த அந்த காயின் வந்து எனக்கு நாணயம் கிடைச்சிருச்சு, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னோட கூட நீங்களும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அவளுடைய சந்தோஷத்தை வந்து பகிர்றவங்கள அந்த ஸ்திரீ இருப்பாள் என்று இந்த ஒரு உவமையில சொல்லுகிறார். அதே போல 10ஆம் வசனம், அதே போல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாய் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு வசனம். மனம் திரும்புவது, அதாவது ஒரு பாவி மனம் திரும்புகிறது வந்து பரலோகத்துல பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நிறைய இயேசு கிறிஸ்துவே பாத்தீங்கன்னா அவர் இந்த பூமிக்கு எதுக்கு வராருன்னா, நான் வந்து நீதிமான்களுக்காக அல்ல, நான் வந்து பாவிகளை ரட்சிக்கவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆஹ் அதாவது நிறைய நீதிமான்களுடைய நீதியை காட்டிலும், ஆனா அந்த ஒரு பாவி மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை நோக்கி வருவது, பரலோகத்துல வந்து ஒரு மிகுந்த சந்தோஷம் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஒரு காணாமல் போன நாணயத்தின் உவமை வாயிலாக அவர் சொல்றாரு. அப்போ நமக்கு நமக்கு இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் இல்ல வந்து தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் பாவ வாழ்க்கையிலே
நம்ம கண்களுக்கு முன்பதாகவே அவர்கள் வந்து பாவ வாழ்க்கையை நோக்கி செல்லுகிறவர்களாக இருந்தால், இல்ல வந்து அவர்கள் தேவனை விட்டு விலகி போகிறதை நாம் காணும் பொழுது, நம்ம வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து அவங்க கிட்ட வந்து கண்டிப்பா நம்ம தேவனுடைய வார்த்தையை பற்றி நம்ம சொல்லி, அவர்களை வந்து மனம் திரும்பி அவர்கள் தேவனிடத்திலே வருவதற்கான அந்த டைரக்ஷனை வந்து நம்ம நம்ம வந்து கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம வந்து அதை முன்னெடுத்து வைக்கணும் என்பதை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏன்னா தேவன் வந்து நம்மளை படைத்திருக்கிறார். நம்ம மனிதர்களாய் இந்த நம்ம பூமியில இருக்கும் பொழுது தேவன் டைரக்டா வந்து ஹெல்ப் அப்படின்றது வந்து நடக்காது. மனிதர்கள் மூலியமாய் தான் நம்ம இன்னொரு மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும். நம்ம ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ணலாம். இல்ல வந்து எப்படினாலும் மத்த விதத்துல ஹெல்ப் பண்ணலாம். பட் ஸ்பிரிச்சுவலா ஒருத்தவங்க டவுனா அதாவது அவங்க வந்து தவறான வழியில செல்றத நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு நம்ம வந்து சொல்லாம நம்ம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக தேவனை பற்றி சொல்லி அவர்களை வந்து தேவனை நோக்கி போற அந்த பாதையில வந்து அவர்களை வழியில நடத்தி கொண்டு போகிற ஒரு மேய்ப்பனை போல நம்ம இருக்கணும். அதுதான் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக நம்ம இந்த பூமியிலே அவருடைய பணியை செய்கிறவர்களாய் நம்ம இருக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.